அன்னைக்கு இரவு மட்டும் தாய் மீனாட்சி வரலன்னா மதுரை கலெக்டரோட உயிரே போயிருக்கும். இது ஒரு உண்மை சம்பவம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஓம் முருகா என கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1813 பிரிட்டிஷ் ஆண்ட காலகட்டத்தில் ரோஸ் பீட்டர் தான் மதுரையோட கலெக்டராக இருந்தார். இவர் நம்ம தமிழ் மக்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் ரொம்ப மதித்த நல்ல மனுஷனாக இருந்தார். எந்த அளவுக்குன்னா கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி தான் போகணும். ரோஸ் பீட்டர் ஒவ்வொரு தடவையும் மீனாட்சி அம்மனை கடந்து போகிறப்ப அவர் குதிரை வண்டியில் இருந்து இறங்கி அவரது ஷூவை கழட்டி வச்சுட்டு வெறுங்காலால் நடந்து தான் கோயிலை சுற்றி ஆஃபீஸுக்கு போவார். ஆனால் இப்பேரியப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு மரணம் சீக்கிரமாகவே வந்துருச்சு. ஒரு நாள் பயங்கரமான மழை பெய்தது. இரவு ரோஸ் பீட்டர் அசந்து தூங்கிட்டார். யாரோ கதவை டம டம என தட்ட அதிர்ச்சியில் கதவை திறந்து பார்த்தா ஒரு வாலிப பொண்ணு. வெளியே வான்னு பீட்டர் கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அடித்து ஊற்றுற மழையில் பீட்டருக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. பயங்கரமான இடி டம்முன்னு பீட்டரோட வீட்டு கூரையில் இடித்து பீட்டரோட வீடே 2 துண்டாக உடஞ்சிருச்சு. உயிரை காப்பாற்றின அந்த பொண்ணை தேடுறாரு. அந்த பொண்ணையும் காணும். காலையில் விடிஞ்சதும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. கோயிலுக்கு போய் மீனாட்சி அம்மன் சிலையை பார்த்தா நொடியே கண் கலங்கி தேமி தேமி மீனாட்சி அம்மன் பாதங்களை தொட்டு கதறி எழுதியிருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் உயிரை காப்பாற்றின பொண்ணோட முகமும் மீனாட்சி அம்மன் சிலையின் முகமும் ஒரே மாதிரியாக இருந்திருக்கு. அவருக்கும் ஊர் மக்களுக்கும் புரிஞ்சிருச்சு, காப்பாற்றினது மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மனுக்கு என்ன கொடுத்தாரு தெரியுமா? தங்க கொலுசு வாங்கி கொடுத்தாரு. ஆனால் ஊர் மக்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு பேரை கொடுத்தாங்க. ரோஸ் பீட்டர்னு போய் பீட்டர் பாண்டின்னு மாறிடுச்சு. இந்த உண்மை சம்பவத்தை உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.